போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. காணாமற் போன பொருள்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும். வீணை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் நிறைவாய் கூடி வரும். காணாமற் போன பொருள்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும். வீணை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் நிறைவாய் கூடி வரும். வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக என்னாலும் ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று 60வது உலக தொடர்பு நாள் வார விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் உன் அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவு குறியீட்டிற்கு கையெழுத்தி விடாது. புரியலையா? உங்களுடைய அறிவையும் சிந்தனையையும் உழைப்பையும் அடகு வைக்காதீங்க. அண்டா குண்டாவை தான் அடகு வைப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்முடைய உழைப்பை அடகு வச்சுட்டோம், நம்முடைய படைப்பாற்றலை அடகு வச்சுட்டோம், நம்முடைய சிந்திக்கும் திறனை அடகு வச்சுட்டோம். ஆகவே தான் செயற்கை நுண்ணறிவு குறியீட்டுக்கு நம்மை நாமே கையெழுத்து விடாதீர்கள் என்று சொல்லி இன்றைய திருப்பலியில நாம் வைத்திருக்கக்கூடிய உலக சம்பந்தப்பட்டமான பொருள்களை எல்லாம் நல்ல முறையில் நமக்கு உதவி செய்யும் வகையில் பயன்படுத்தக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் கேட்டு தொடரும் திருப்பலியில நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். இறை இயேசுவில் அகமகிழ இங்கு கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுள் நமக்கு அளித்த அறிவும் கற்பனை திறனும் அவருடைய சாயலின் வெளிப்பாடாகும். ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் நமது சிந்தனை ஆற்றலையும் படைப்பாற்றலையும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளிடம் முழுமையாக ஒப்படைத்து நமது சொந்த சிந்தனையை இழந்து வருகின்றோம். இறைவனின் மாபெரும் கொடையான நமது மூளைக்கு செயற்கை எந்திரங்கள் ஒருபோதும் ஈடாகாது. எனவே செயற்கை மோகத்தில் சிக்கி தவிக்காமல் இறைவனின் ஞானத்தை நாடி நமது சுய சிந்தனையோடு இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்போம். நம்மை நாமே தகுதிப்படுத்துவோம். மாறநெறி பங்கு தந்தை நலனுக்காகவும் நமது பங்கு தந்தை பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் இறைவன் உடனிருந்து வழிநடத்தும்படியாகவும் நமது பங்கிலுள்ள ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு நடத்தி செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைதலையில் இருந்து நீர் விடுவித்த
நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் இன்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. நாம் நீதியை விதைத்து அன்பின் கனிகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று ஒசேயா இறைவாக்கினர் நமக்கு வலியுறுத்துகின்றார். இருமனம் கொண்டவர்களாய் இல்லாமல் மனமாறி நற்செய்தியை நம்பி இறையாட்சி வழிவாழ ஆண்டவர் நம்மேல் பொழியும் நேர்மையையும் ஆசிர்வாதத்தையும் அனுபவிக்க அழைப்பு விடுக்கும் ஒசேயா இறைவாக்கினரின் வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12. இஸ்ரவேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரவேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனை வணங்கி நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டியது. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். 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 அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது முகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு
வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இணையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இணையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரது திருமுகத்தை இணையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இணையராது நாடுங்கள். Alleluia, 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 Alleluia. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. இயல் 10 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபெதேயின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாக இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் நற்செய்தியின் தூதுவர்களே, நம்பிக்கையாளர்களே, நாளைய நட்சத்திரங்களே, மாதா டிவியின் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, என் அன்பான இறை விரும்பிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலியில வாழ்த்துகிறேன். உங்களுக்காக என்னாலும் ஜெபிக்கிறேன். புது வெள்ளம் கரைபுரண்டு வரவில்லை என்றால் கடல் அலைகள் கூட வற்றிவிடும்
என்னும் பழமொழிக்கு ஏற்ப கிறிஸ்தவர்களாகிய மனிதர்களாகிய நம்முள்ளத்தில் சிந்திக்கும் மொழி வளரவில்லை என்றால் மனிதனின் மாண்பு நீர்த்து போய்விடும். செத்த மீன்களை தான் ஆற்று நீர் அடித்து இழுத்து செல்லும். ஆனால் இன்றைய உலகில் பல மனிதர்கள் செத்த மீன்களாக ஆற்றில் அடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள். காரணம், செயற்கை நுண்ணறிவு தலைத்தோங்கி மனிதனின் சுய அறிவு தடமில்லாமல் போய்விட்டது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவார்கள். இன்று நாடக மேடையையும் தாண்டி மனிதர்கள் நிஜ வாழ்க்கையிலும் நடிக்க தொடங்கிவிட்டார்கள். சிரிக்கிறார்கள், புன்னகை செய்கிறார்கள், ஆனால் அதில் மகிழ்ச்சி இல்லை, வெறும் பற்களின் வெளிப்பாடு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். நலம் விசாரிக்கிறார்கள், ஆனால் அதில் அக்கறை இல்லை, வெறும் கடமையின் வெளிப்பாடு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். உதவி செய்கிறார்கள், ஆனால் அதில் தர்மம் இல்லை, விளம்பரத்தின் வெளிப்பாடு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். அன்புக்குரியவர்களே, எங்கே இருக்கிறோம்? கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது கடவுள் அவருடைய சாயலில மனிதனை படைக்கிறார். அவருடைய சாயலில மனிதனை படைத்து சந்தோஷம் அடைகிறார். மீண்டுமாக மனிதன் பாவத்தில் விழுந்து பாவ கரையை ஒட்டி கொண்டு ஆண்டவரிடம் வந்து பார்க்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார், இல்ல இல்ல, இது நான் படைச்ச பிள்ளை மேல இல்லையே, இது நான் படைச்ச பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஏங்கி தவிக்கிறார். அன்புக்குரியவர்களை, நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா அல்லது இயந்திரங்களை இயக்குகிறோமா? நாம் இறைவனில் வளர்கிறோமா அல்லது இன்ஸ்டாகிராமில் இணைகிறோமா? பல சூழ்நிலையில முகம் இருந்தும் முகம் இல்லாமல் இருக்கிறோம். த டிஜிட்டல் வேர்ல்ட், சமூக ஊடகங்கள் மனிதர்களுடைய சிந்தனையை, படைக்கும் திறனை, மனிதனுடைய உழைப்பை முடக்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இன்று எதற்கெடுத்தாலும் என்ன செய்தாலும் ChatGPT, ஜெமினி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, இதைதான் அன்புக்குரியவர்களே நாம் முதன்மையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய கற்பனை திறனை எல்லாம் நாம் முடக்கி வைத்து விட்டோம். புத்தகங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டது. அதில் திருவிவிலியம் கூட. விவிலியத்தை வாசிப்பது இல்லை, எல்லாம் செல்லுல இருக்குது. அப்புறம் எதற்கு நான் விவிலியத்தை வாசிக்கணும், புத்தகத்தை எடுக்கணும்? இந்த உலகமே என்னுடைய உள்ளங்கையில இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். படைப்பு பொருட்களுக்கு நாம் கையளித்து விட்டோம். அது நம்மை ஆட்சி செய்கிறது. நம்மை இறைவன் ஆட்சி செய்ய வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிந்திப்பு திறன் குறைந்து போய்விட்டது. யாரை குறை சொல்வது? அந்த காலத்துலலாம் எங்க தாத்தா பாட்டியெல்லாம், நம்ம அப்பா அம்மாலாம் கணக்க அப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளார சொல்லுவாங்க. இப்ப இருங்க ஜெமினில கேட்டு சொல்றேன். ஜெமினி, நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? யாரோட பேசிக்கிட்டு இருக்கிற? செல்போனோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. செல்போனோட பேசி கொண்டிருக்கிறார்கள். அருகில் அண்ணன் இருக்கிறார், சகோதரர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அனைவரும் தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டோம். திருப்பயணம் சொல்றோம், பல ஊர்களுக்கு சுற்றுலா தலம் செய்யறோம், எல்லா ஊர்களுக்கும் போறோம். அங்க போனா என்ன செய்யறோம்? நம்ம பாக்கெட்ல ஒரு செல்போனை வச்சிருப்போம். இறைவனுடைய இயற்கை அழகை எல்லாம் மறந்து விட்டு, நம்முடைய சிந்திக்கும் திறனை எல்லாம் புதைத்து விட்டு என்ன செய்யறோம்? போட்டோ எடுக்கிறதுக்குன்னு திருப்பயணத்தை மேற்கொள்றோம். பல சூழ்நிலையில, பல வேலையில. அவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே. அதுதான் எதற்காக செல்கிறோம் என்பதையே நாம் மறந்து போய் விடுகிறோம். பல சூழ்நிலையில நம்முடைய பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே கடவுளுடைய சத்தம், கடவுளுடைய முகம் மறைந்து போய்விட்டது. இதுல ஆன்மாவை நாம் தேட வேண்டும். ஆன்மானா எங்க இருக்குது? அறிவியல் தான் முதல்ல, ஆன்மா அடுத்தது என்று சொல்லி ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அறிவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போய் நிற்கிறோமே. ஆசீர்வாதம்னா என்ன? ஆடி காரில் போறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை சார். ஆஸ்பத்திரி வாசல் மிதிக்காம இருக்கிறது தான் ஆசீர்வாதம்.
இயேசுவுக்கே புகழ். 10 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. 10 பேருக்கு உதவி செஞ்சனா அப்படின்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். 2 பிள்ளை பெத்துட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. அந்த 2 பிள்ளைய நல்ல பிள்ளையா, ஒழுக்கமான பிள்ளையா, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையா நான் வளர்க்கிறேன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். அடுக்குமாடி வீடு கட்டிட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. என் வீட்டை அன்பால கட்டி இருக்கிறேன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். நான் வசதியில வாழ்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவரின் வசனத்துல வாழ்றேன், அவருடைய வார்த்தையில வாழ்றேன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். இதையெல்லாம் மறந்து விட்டு உலகபரமான காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை நம்ம ஓரம் கட்டிட்டோம். வீட்டுல மெழுகுதிரிகள் ஏற்றப்படவில்லை, பல குடும்பத்துல ஜபமாலை இல்ல, பல குடும்பத்துல ஜபம் இல்ல, பல குடும்பத்துல வசனம் இல்ல. அப்படி வசனம் இல்லாத குடும்பம் பஞ்ச காலத்துல வாழ்கிற குடும்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே இன்றைய நாளில சமூக தொடர்பு சாதனங்களை சரியான முறையில் பிள்ளைகள் கையாள்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளை செல்போனை நோண்டுது, என் பிள்ளை யூடியூபுக்குள்ள வரும்போது என் போட்டோ எடுக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிள்ளைகள் செல்போனை எல்லாம் அப்படி இயக்குறார்கள். 2 வயசு குழந்தை செல்போனை கொடுத்தாதான் சாப்பிடும், இனிமே செல்போனை கொடுத்தாதான் படிக்கும், இனிமே செல்போனை கொடுத்தாதான் நடிக்கும், இனிமே செல்போனை கொடுத்தாதான் நடக்கும், இனிமே செல்போனை கொடுத்தாதான் எந்திரிக்கும். எல்லாம் இயந்திர உலகமாக மாறி போயிட்டது. அதனாலதான் நான் கேட்டேன், உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்களா அல்லது இயந்திரங்களை இயக்குறீங்களா? இந்த மாட்டுக்கு புல்லை எப்படி வைப்பாங்க பாத்தீங்களா? அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க, அப்படியே புல்லை காட்டுனா அப்படியே மாடு என்ன செய்யும், அப்படியே வரும். பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரிதான் உங்க பிள்ளைகள்கிட்ட செல்போனை காட்டுங்க, அப்படியே வரும். அதே போல இந்த உலகம் நம்மை விழுங்கி விட்டது. இந்த உலகத்தின் தலைவன் ஜெயித்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தை படைத்த இறைவனை ஏன் நாம் மறந்து போய்விட்டோம்? கடவுளுடைய சாயத்தை ஏன் நாம் இழந்து போய்விட்டோம் என்று சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. கடவுளுடைய சாயலை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளாக நாம் மாற வேண்டும். இந்த சமூக ஊடக தொடர்பு சாதனங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல, சரியான முறையில பயன்படுத்துங்க. 24 மணி நேரமும் ரீல்ஸ், 24 மணி நேரமும் அந்த கையில இருக்கக்கூடிய தொலைபேசியினுடைய ஒளி பிம்பங்கள், அது இரவு நேரமா இருந்தாலும் சரி, பகல் நேரமா இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். அடிமைத்தனம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அது இல்லாம என்னால இருக்க முடியாது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதுதான் அடிமைத்தனம். அது இல்லாம என்னால இருக்க முடியாது, செல்போன் இல்லாம என்னால இருக்க முடியாது. நல்ல வாழை இலையை போட்டு நல்லா தொட்டுக்கா வைப்பாங்க, ஒரு 5-6 தொட்டுக்கா வைப்பாங்க. அதோட கூட என்ன செய்யணும், இனிமே செல்போனையும் வைக்கணும். ஏன்னா சாப்பிட போகும்போது அப்படித்தானே சாப்பிடுறோம். இனிமே டிவி பார்க்கும் போது பக்கத்துல செல்போனு, டிவி பார்த்துக்கிட்டே என்ன செய்யறோம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பாடு எங்க போகுதுன்னு தெரியல, சீரியலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பஸ்ல பயணம் செய்யறோம், இயற்கை அழகுகளை எல்லாம் பார்க்க மறந்துட்டோம். ஆனா என்ன செய்யறோம், செல்போனை எங்க நம்ம ஊர்ல சோழகம்பட்டியில ஒரு பாட்டி வெத்தலையை போட்டு தடவிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி செல்போனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வெத்தலையை போட்டு தடவி, சுண்ணாம்பு போட்டு தடவிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலுமே கையை விட்டு ஒரு 6வது விரலாகவே அது மாறி போய் விட்டது. ஏன் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைக்க முடியாதா? கொஞ்ச நேரம் அதற்கு ஓய்வு கொடுக்க முடியாதா? எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம், சார்ஜ் போடுறோம். ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் சார்ஜை ஏத்துங்களேன், ஆன்மீகத்தையும் சார்ஜை ஏத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுங்களேன். எப்பா மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து படியா அப்படின்னு மறைக்கல் வகுப்புல சொன்னா, நம்ம தம்பி பையன் பழைய ஏற்பாடு புத்தகத்துல தேடிட்டு இருக்கிறாப்புல மத்தேயு நற்செய்திய. என்னதான் நீ தேடினாலும் ராஜா கிடைக்கவே கிடைக்காது, அது பின்னாடி இருக்குது, பின்னாடி தேடு. பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அருள் நிறைந்த மரியே தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா அன்னத்தை பாத்தியே அப்பத்தை கேட்க நான் சூப்பரா பாடும். பிள்ளைகளை எங்கே நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்களேன் கொஞ்ச நேரம். நாளை உலகத்துல பிள்ளைகள் எப்படி வளர போறார்கள், எப்படி நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளை எல்லாம். நாம் எங்கே இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது, டிஜிட்டல் உலகம் எல்லாம் சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய படைப்பாற்றல்களை எல்லாம் தொலைத்து போய் கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் என்ன ஒரு செயல்பாடு செஞ்சாலும் செல்போனுக்கிட்ட போய் கேட்கிறோம், ஜெமினி கிட்ட கேட்கிறோம், யூடியூப்பை பார்த்து எல்லா காரியத்தையும் செய்யறோம். சமையல் செய்யணுமா, ஒரு குலோப்ஜாம் வைக்கணுமா, உடனே யூடியூப் திறந்து எண்ணெயை வைங்க, ஸ்டவ்வை போடுங்க, உப்பை போடுங்க. உப்பை போட சொன்னா
ஏன்னா உப்பை பாருமானா உப்பை பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க பிள்ளைங்க இப்பெல்லாம் சூழ்நிலையெல்லாம். நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை இந்த சமூக ஊடகங்களை சரியான முறையில் கையாள தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ இது நகைச்சுவைக்காக, ஏதோ ஒரு மறையுரைக்காக இல்ல, இது வாழ்வியல் சிந்தனை. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த போதனை. நலம் குன்றியவர்களை நலமாக்குங்கள், இயற்கை வளங்களை மேம்படுத்துங்கள், இறந்தவர்களை எல்லாம் உயிர் பெறச் செய்யுங்கள். நம்ம பல சூழ்நிலையில இறந்து போய் கிடக்கிறோம். மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். தொழு நோயாளர்களை எல்லாம் குணமாக்குங்கள். செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சரிபடுத்துங்க. இறையாட்சியினுடைய விழுமியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 2 வயசு பிள்ளைக்கு எதுக்குங்க செல்போனு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு? 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குங்க ஃபேஸ்புக்கு? நினைத்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களை. மனிதனுடைய முகத்தை தொலைத்து போய்விட்டோம். இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பிள்ளைகளை ஆளச் செய்யாமல் அதை நாம் ஆளுவதற்கு தகுந்த ஒரு தனித்திறமையான ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளை, ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்தை உருவாக்குவோம். நல்லாய நேசு என்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நாம தகப்பனிடம் நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் நவீன தொழில்நுட்ப யுகத்திலும் மக்களின் ஆன்மீக விழிப்புணர்வை உயிர்ப்போடு வைத்திருக்கவும், தொழில்நுட்பத்திலும் தீமைகளில் இருந்து மக்களை காக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பாற்றல் அருளும் இறைவா, மனிதர்களுக்கு நீர் அளித்த அறிவு மற்றும் கற்பனை திறனை இயந்திரங்களிடம் ஒப்படைத்து அடிமையாகி விடாமல் ஆக்கப்பூர்வமான நற்பணிகளுக்காக பயன்படுத்தும் ஞானத்தை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானம் தரும் இறைவா, அரசாங்கத்தை வழிநடத்துவோர் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் செயற்கை நுண்ணறிவு உட்பட அனைத்து நவீன தொழில்நுட்பங்களையும் மனித குலத்தின் வளர்ச்சிக்கும் அறநெறிக்கும் மட்டுமே பயன்படுத்த நல்லறிவை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவார்த்தையில் நிலைத்திருக்க இன்றைய அவசர உலகத்தில் வாழும் நாங்கள் சமூக வலைதளங்களுக்கும் கணினி திரைகளுக்கும் அடிமையாகி விடாமல் திருமறையை வாசித்து உம்மோடு உறவாடும் நேரத்தை அதிகரிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களில் உள்ள அனைவரும் தொழில்நுட்பத்தின் எல்லைகளை உணர்ந்து இயந்திரத்தனமான வாழ்க்கையை தவிர்த்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் உண்மையான உறவுகளையும் வளர்த்து கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி இயற்கைக்கு எந்த விதத்திலும் ஊறு விளைவிக்காதவாறு பூமியின் சமநிலையை காக்க மனிதர்களுக்கு பகுத்தறிவை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பள்ளியில் பங்கேற்றுள்ள நாங்கள் தொழில்நுட்பத்தின் மாயங்களில் சிக்கிவிடாமல் எங்கள் இதயத்தில் உமது தூய ஆவியின் வழிகாட்டுதலை ஏற்று புனிதமான வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையோடு கேட்கிறவர்களுக்கு அனைத்தையுமே கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நம்பிக்கையோடு எழுப்பி அனைத்து விண்ணப்பங்களையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர்தாமே எங்களுக்கு கேட்டு அருள் புரிவீராக. ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கையுண்டன் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலையில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றேன். இதனால் பல்வகையில் வெளிப்படும் மது ஞானத்தை புகழச் செய்து ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்த நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனின் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை எல்லாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவ்வாறு எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து எடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் கன்னித்தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதர் தூய அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கிற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்விலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிரளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய்.
தடுமாறினேன், கண்மூடினான் வழி மாறினேன். தீயாகும் துன்பங்களில் தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பற்றி கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனித மாண்பினை பாதுகாத்திடும் மனதினை தாரும். நாங்கள் மனித மாண்பினை பாதுகாத்திடும் மனதினை தாரும். எண்ணிம தொழில்நுட்பமானது மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பணியாற்றும் கருவிகள் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். தவறான மற்றும் மூளையை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை முதன்மைப்படுத்தும் உள உறுதியை தாரும். உமது படைப்பாகிய நாங்கள் எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு எண்ணிம தொழில்நுட்ப குறித்த படிப்பறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக் கொள்ளும். மனப்பக்குவத்தை தாரும். செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்கள் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது குடும்பத்தினரோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் உரையாடுவதில்தான் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருக்கின்றது என்பதை உணரும் வரம் தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.